ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேட்டூரோட கண்டினியூ விளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் காலையில் நேரமாக 7 மணிக்கே மேட்டூர் வந்து சேர்ந்துட்டோம். பொங்கல் வச்சு பூஜை முடிக்கிறதுக்கு டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் வரும்போதே கோழிக்கறியும் மீனும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் கோழிக்கறியும் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மீனுக்கு மசாலா தடவி ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நேரம் ஊறுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேலையை பார்த்தா வேலை சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு அத்தை ஒரு சைடு பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சைடு மாலதியாக்கு இட்லி கறி குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கறி குழம்பு சூப்பராக தயாராகிட்டு. நான்வெஜ்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பிடாமே நான்வெஜ் சூப்பராக சமைப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட சமையல். வந்ததுலேருந்து வேலையை செய்யல யாரும் சொல்லக்கூடாது. நான் அப்பப்போ இந்த மாதிரி வேலை செய்கிற மாதிரி நான் காமிச்சிட்டேன். நான் வதக்கிறத பார்த்து இந்த குட்டி வந்து நானும் தான் செய்வேன் ஒரே ராவடி. அதனால அவளையும் கிளற விட்டாங்க. ஆனால் அவளால் அந்த கரண்டியை கூட தூக்க முடியல. வீட்டில் இருக்கும்போது வீட்டு வேலைக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா ஒருத்தரும் வர மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, எங்கள் அப்பா தம்பி ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து வதக்கிறது, குண்டா பிடிக்கிறது, தூக்குறது, ஆட்டுறது, அரைக்கிறதுன்னு ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியே கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. காலையில் நேரமாக கிளம்புனால தேவையானதெல்லாம் வீட்லேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து அரைக்கணும்னா அதுக்கு தனியாக அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. மதியம் வரையும் தாங்காது. மதிய கறி குழம்புக்குலாம் வெளியில் கொடுத்து தான் அரைக்கணும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு தனியாக காளான் குழம்பு செஞ்சு பொங்கலை வைக்கல. அதுக்குள்ள காலையில் சாப்பாடே ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் கோழிக்கறி குழம்பும் நாங்கள் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.